இன்றைக்கி நவராத்திரி வச்சு 7 நாள் ஆகிடுது. 7வது நாள் நவராத்திரி. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று சுண்டல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் நைவேத்தியம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக பஃப்டு பால் அப்படின்னு ஒரு உருண்டை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை என்னென்னா மிக்சியில் அரைச்சா பொட்டுக்கடலை மாவு கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் குறைச்சலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணுன்னா அது ஆப்ஷன். அப்புறம் ஏலக்காய் அதோடு சேர்த்து பொடி பண்ணிட்டேன். சர்க்கரையோட ஏலக்காயை பொடி பண்ணி பொட்டுக்கடலை மாவு கலந்து அதோட இது மாதிரி கலந்து வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எல்லாமே பச்சை தான். இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு ஈக்குவல் அமௌண்ட் சர்க்கரை வேணால் போடலாம், இல்லை கொஞ்சமாக வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் அதோட பிடிச்சி ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். மாவை பிசிக்கணும், கலந்துக்கணும், அவ்வளோதான். இதுக்கு பேர் என்ன தமிழில் ஏதோ சொல்கிற? பஃப்டு டால் அப்படின்னா பொட்டுக்கடலைன்னு அர்த்தம். பொட்டுக்கடலை இப்போ சாதாரணமாக மாலாடுன்னு பண்ணுவோம். அதுக்கு ஏகப்பட்ட நெய் விடணும். இந்த பிடிபடுறதுக்காக நிறைய நெய் விடணும். இதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நெய்யெல்லாம் காய்ச்ச வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ரொம்ப ஈஸி. அதனால் பொட்டுக்கடலை மாவு அதோட சர்க்கரை, ஏலக்காய், அந்த ஒரு கொஞ்சோண்டு நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அப்புறம் இதோட வந்து இது தினம் நிறைய நாள் வச்சுக்க முடியாது, ஏன்னா இது உருண்டை பிடிக்கிறதுக்காக காய்ச்சி ஆற வச்சா பால். மாலாடில் பால் விட மாட்டோம், நெய் நிறைய விடணும். முந்திரி திராட்சை அதெல்லாம் வறுத்து போடலாம். வச்சுக்கலாம். இது நிறைய நாள் வச்சுக்க முடியாது, அதை வச்சுக்கலாம். இது வந்து பால் விடுறதுனால உங்களுக்கு தேவையான அளவு பால், பிடிக்கிற அளவுக்கு பால் விடுங்க. ரொம்ப நிறைய விட்டால் இப்போ வேணா போட்டுக்கலாம், மாவு போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ சரியாக இருக்கும். இதான் பிடிக்கிற அளவுக்கு வந்துடுது. பால் விட்டு பிடிக்கிறதுனால இது வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. இன்னைக்கு கொலுக்கு வர அவள்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கே, டைம் கன்சூமிங் இல்லை. மாலாடுனா நெய் காய்ச்சணும், அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை. அதுக்கு பதிலாக இது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வந்து கொடுங்க. இல்லை உங்கள் குழந்தைகளுக்கே கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது பிடிக்கிற குழந்தைகளுக்கு. இப்போ குழந்தைலாம் பாதி திருப்பே சாப்பிட மாட்டேங்குது. ஆனாலும் திருப்பி பிடிக்கிற குழந்தைகள் சாப்பிட்லாம். இது நிறைய சாப்பிடணும் இல்லையா, ஒரு 2 சாப்பிட்டாலே நல்ல ஹெல்த்தி. ஏன்னா ரிச் இன் ப்ரோட்டீன். நம்ம வெஜிடேரியனுக்கு இந்த பொட்டுக்கடலை தான், எல்லாத்துக்கும் இந்த பொட்டுக்கடலை தான் ப்ரோட்டீன் ரிச். அவ்வளோதான். ஒரு 4 உருண்டை பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க, அழகாக வரும். இந்த இடத்துல சின்னதாக கொள்ளு வச்சுருக்கோம். பஃப்டு டால்னா பொட்டுக்கடலை. இன்னைக்கு நாளானிக்கு சரஸ்வதி பூஜை திங்கக்கிழமை. சில பேர் சரஸ்வதி ஆவாகணும்னு இன்றைக்கே பண்ணுவா. சரஸ்வதியை வச்சு குழந்தையெல்லாம் நன்னா இருக்கணும். அதே மாதிரி எங்களோட பிளெஸ்ஸிங்ஸு உங்கள் குழந்தையெல்லாம் நன்னா படித்து முன்னுக்கு வரணும். ஹயக்ரீவரை வேண்டிக்கோங்க. படிப்பு அவ்வளோ நல்லா வரும். குழந்தைல அவர் பார்த்துப்பார். இது பேர் என்னையா? பஃப்டு டால் பால். பஃப்டு டால்னா பொட்டுக்கடலை, அதோட பால்னா உருண்டை வச்சுருக்கோம். ஈஸி. தேங்க்யூ. ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. பொட்டுக்கடலையை பொடி பண்ணி வைக்கணும், சர்க்கரையை பொடி பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு இது வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு பால் காய்ச்சி ஆற வச்சா பால், அது பிடிபடுறதுக்காக. அவ்வளோதான். பண்ணி பாருங்க. பஃப்டு டால் பால்ஸ். தேங்க்யூ எல்லாருக்கும். ஆனால் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2 நாள் வைக்கலாம். ஹாப்பி நவராத்திரி. தேங்க்யூ.